ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். புதிய வருடத்தின் முதல் ஆரத்தி. நம்ம சாயோட வழிகாட்டுதலோட நிறைய தீர்த்த யாத்திரைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட சேர்ந்து பயணம் செய்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த குரோதி வருடத்தின் முதல் நாள் அன்று நடைபெற்ற கங்கா ஆரத்தியை தான் அது பார்க்க போகிறோம். நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட இந்த இடத்துல இருந்து பார்க்க போகிறீங்க. ஆத்மார்த்தமாக இதை பாருங்கள். நம்ம ஏதோ வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த கங்கை நதிக்கு வந்திருக்கதா நினச்சிக்கிட்டு இந்த குரோதி வருடத்தின் முதல் நாள் என்று நடைபெற்ற ஆரத்தி எப்பேற்பட்ட தோஷத்தையும் இது நிவர்த்தி செய்யும். இந்த ஆரத்தி தரிசனம்லாம் காண கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு அருமையான முறையில் படம் பிடிச்சிருக்கோம். 2 வருடத்திற்கு முன்னாடி நம்ம போன பொழுதும் நல்ல முறையில் சாய் அதை வீடியோ எடுக்க நமக்கு ஒரு இடத்த அமைத்து கொடுத்தார். மீண்டும் அதே ஒரு இடம் நமக்கு கிடைச்சிது. 2022 நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மகா சிவராத்திரி அன்று நம்ம இங்கே வந்திருந்தோம். கங்கா ஆரத்தி பார்த்தோம். இது 2023 நம்ம கங்கா ஆரத்தி பார்க்க முடியல. அடுத்தது 2024 தமிழ் வருட பிறப்பு அன்று, அதுவும் இந்த குரோதி வருடத்தின் முதல் நாள் அன்று நடைபெற்ற இந்த ஆரத்தி தரிசனம் பல ஆயிரம் மக்களாக சேர்ந்து, பக்தர்களாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நம்ம இதை படம் பிடித்திருக்கிறது அது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இட அமைப்பு சாய் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆரத்தி ஸ்டார்ட் ஆக போகுது. முழுவதுமாக பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம தீபம் வாங்கி அதை கங்கை நதிக்கு விட்டுருக்கோம், அர்ப்பணித்திருக்கோம். அந்த வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், ஆத்மார்த்தமாக நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு உணர்வோடு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் அந்த ஆத்மார்த்தமான அந்த புரிதலோடு பார்க்கணும். அப்போ தான் அதற்கு உண்டான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம குரு சரித்திரம் கதைகள் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆத்மார்த்தமாக காசிக்கு வந்ததாலேயே உன்னுடைய பூர்வ ஜென்ம தோஷங்கள் அனைத்தும் விலகிவிட்டதுன்னு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் சொல்லுவாங்க. நம்ம சாய்பாபாவுக்கும் முந்தின அவதாரமான தத்தாத்திரேயரின் அவதாரம். அப்படிப்பட்ட ஒரு குரு சொல்வதற்கு நம்ம உட்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த பயணத்தை நீங்களும் மேற்கொண்டீங்கன்னா உங்களோட பூர்வ ஜென்ம தோஷங்கள் அனைத்து விலகும். இதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த ஆரத்தி பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு சேர்க்குற ஒரு புதிய வருடமாக கண்டிப்பாக அமையும். ஓம் சாய்ராம்.
और एक दूसरे कहाँ गई है भैया निकाल
புரியுதா?